சாதாரண மிளகாயை சாப்பிட்டோம்னா கூட நமக்கு பொறுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஹாட்டாக இருக்கும். ஆனால் இவர் தயாரித்த பெப்பரை சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவோமா, அந்த அளவுக்கு ஒரு ஹாட்டான ஒரு பெப்பர். சவுத் கரோலினாவில் எட் கரி அப்படிங்கிறவர் இந்த பெப்பரை கண்டுபிடிச்சிருக்காரு. 2023 இதுக்காக இவருக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்தாங்க. எதுக்காண்டினா இப்படி ஒரு பெப்பர் ஸ்பீசிஸை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் விளைஞ்சது எல்லாமே இயற்கையாக விளைஞ்சது. பட் இவர் கண்டுபிடிச்ச பெப்பர் வந்து ஏதோ ஹைப்ரிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு ஸ்பைஸியாக இருக்குமா. இவருடைய பெப்பர் பக்கெட் கம்பெனி தான் வந்து வேர்ல்டுலே ஹாட்டான சாஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அவங்க ஒய்ஃபோடைய ஐடியா. அந்த பெப்பரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஸ்பைஸியாக ஃபீல் ஆகுது. யூஎஸ் போனீங்கன்னா அந்த பெப்பரை சாப்பிடாம வந்துடாதீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பெப்பர் பக்கெட் கம்பெனியோடைய சாஸை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. சயின்டிஸ்ட் வந்து இவருடைய பெப்பரை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சில்ட்ரன்ஸுக்கு இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட அந்த பெப்பரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்டு மெயினாக கேன்சருக்கு வந்து மருந்தை வந்து இந்த பெப்பர்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஹியூமன்ஸ் வந்து பாருங்களேன், எங்கேயோ எதையோ கண்டுபிடிச்சி சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் கண்டுபிடிச்சது வந்து சாதாரணமாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு, எந்த ஒரு பர்பஸுக்காண்டியும் கண்டுபிடிக்கல. பட் அவரை வந்து இன்றைக்கி அதை ரிச்சாக மாற்றிருக்கு. அதை தாண்டி இன்னொரு பெப்பர், இதை விட இன்னும் ஹாட்டாக பெப்பரை வந்து கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியிலையும் அவர் இறங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.